ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்து செய். இன்றைக்கி பிரெட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நியூ இயர் ஸ்பெஷல் ஸ்வீட். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ப்ரெட் வந்து 4 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். கஸ்டர்ட் பவுடர், கடையில் இருக்கிற கஸ்டர்ட் பவுடர் தான் இது. வந்து டியூட்டி ஃப்ரூட்டி நான் வீட்டில் பண்ணினது. உங்களுக்கு அடுத்த முறை நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். 4 டேபிள் ஸ்பூன் சுகர். நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் எடுத்திருக்கேன். பால் வந்து காய்ச்சின பால் 1/2 லிட்டர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட ஓரப்பகுதியில் இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் சுற்றி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ நடுவில் இருக்கிறதையும் நம்ம க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே வேணும்னாலும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். 4ஆக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கஸ்டர்டில் நம்ம கொஞ்சோண்டு பால் சேர்த்து ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சிடலாம். கஸ்டர்ட் பவுடரை அப்படியே டைரெக்டாக கொதிக்கிற பாலில் சேர்த்தோம் அப்படின்னா கட்டி தட்டிடும். அப்புறம் நம்மளோட கஸ்டர்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு பாலில் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் பால் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். பால் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போது பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கஸ்டர்ட் கலக்கி வச்சுருக்கிற கஸ்டர்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கலரிட்டே சேர்த்துட்டு வாங்க. ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து உடனே திக்காயிடும். இது கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ப்ரெட்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ கஸ்டர்ட் வந்து நல்லா ஆறி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணும் போது நமுத்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கஸ்டர்ட் ஆறிச்சு அப்படின்னா ப்ரெட்டோட அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து அப்படியே இருக்கும். டியூட்டி ஃப்ரூட்டி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து அடுக்கிக்கலாம். அது மேலே கஸ்டர்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கஸ்டர்ட் வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் ஊற்றிக்கோங்க. இப்போது எல்லா ப்ரெட் ரோஸ்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு லைனாக வந்து அடுக்கி வச்சிடலாம். அப்போ தான் கீழேருந்து கஸ்டர்டோடு எடுக்கும் போது ஒரு ப்ரெட் பீஸ் வந்து நமக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நடுவில் நட்ஸ் போட்டுக்கலாம். நட்ஸு இல்லைன்னா டேட்ஸ் போட்டுக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி இல்லை ஃப்ரூட்ஸு எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மேலேயும் நான் கஸ்டர்ட் வந்து ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு மேலேயும் நான் கொஞ்சோண்டு டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் ஃப்ரூட்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட ப்ரெட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் சேர்க்கறதுக்காக நான் இங்கே மில்க் மேட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மேலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது சேர்த்துக்கணுன்றது கிடையாது. இது என்னோடய டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ரிச்னஸ் இருக்கும். அவ்வளோதான்.
இப்போ பாருங்கள் மேலே இருக்கிற அந்த மில்க் மேட் வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு பீஸ் ப்ரெட் ஸ்லைஸோடு அந்த கஸ்டர்ட் சேர்த்து நட்ஸு டூட்டி ஃப்ரூட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.